நடிகைகள் பேரை ஏன் இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுக்காக? நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை இணைந்து விட்டால்னு அவருடைய வரிகள் எதனால த்ரிஷாவுக்கு மட்டும் தொடர்ந்து சர்ச்சைகளாக வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்ற தொடக்கமே வந்து ஏஎல் சூர்யா தான் ஆரம்பிச்சாரு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி வருது. அதுக்கு என்ன சொல்றீங்க? த்ரிஷா மேனேஜருக்கு எதுக்காக இந்த ஒரு கூட செக் கொடுக்கணும்? அப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது சார். இப்போ நான் ஒன்னே ஒண்ணு சார், இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட புழுகுனிகளா இருக்கானுங்க. பயங்கரமான அப்பா, அதாவது முழு பூசணிக்காய வந்து சோத்துல மறைக்கிற கதைன்னு சொல்லுவாங்க. இப்ப கருணாஸ் எடுத்துக்கோங்க சார், அவர் என்ன பச்சை பாப்பாவா, கைவிரல் வச்சா கடிக்க தெரியாதா? அப்பவே வந்து அது அவர் மேல வந்து சர்ச்சை ஏற்பட்டது சார், இருந்துச்சு சார். சேரன் மேல ஏகப்பட்ட புகார்கள் தெரியுமா உங்களுக்கு? சேரன் மேல இப்போ பெண்கள் ஏகப்பட்ட பெண்கள் பாலியல் புகார்கள் சொல்லியிருக்காங்க. இருக்கு, உண்மை வந்து சொல்றேனே. முகமூடியை போட்டுக்கொண்டு இவர்கள் எல்லாம் சினிமாவில் வந்து ஐயோ இதெல்லாம் கிடையவே கிடையாதப்பா அப்படின்னு களஞ்சியம் பேசுறாரு. செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில ஏஎல் சூர்யா அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். எல்லாம் ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் நான் மறந்துட்டீங்க? இல்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எப்பயுமே வந்து நம்ம கடந்து போயிட்டே தானே இருக்கு வாழ்க்கையில. வந்து அடுத்த விஷயங்கள் ஃபார்வர்டா தான் நாம இருப்பேன். தவிர ப்ரீவியஸை பத்தி ரொம்ப தட் இஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே, பாஸ்ட்னு சொல்லும்போது பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் இப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. ஏவி ராஜு அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேசுறாரு, இவ்வளோ கான்ட்ரவர்சியா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு. நடிகைகள் பேரை ஏன் இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உங்களோட பார்வை என்ன? ஏஎல் சூர்யாவோட பதில் என்ன? அதாவது மகாகவி பாரதியாரோட பாடல் வரிகள் தான் எனக்கு ஞாபகம். நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டால்னு அவருடைய வரிகள் வந்து நினைவுக்கு வருது. நாட்டுல எவ்வளவோ விஷயம், முன்னேற வேண்டிய விஷயங்கள், பொருளாதாரமா இந்தியா வந்து முன்னேற வேண்டிய விஷயங்கள், தமிழ்நாடு அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேவையற்ற விஷயங்களை பேசி அதை ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகி என்ன உருப்படுறதுக்கான விஷயமான்னு எனக்கு புரியல. எனக்கு சோ நான் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு வந்து பெரிய ஹாட் டாபிக் ஆயிருக்குல்ல. விரைவில் நான் சொல்றேன். அதாவது ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு 2036 பாஜக ஆட்சியை கைப்பற்றும் தமிழ்நாட்டுலன்னு சொல்றாரு. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க, கட்சியின் தலைவர், பாஜகவின் தலைவர், 2031 பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றும். நான் என்ன சொல்றேன், ஏஎல் சூர்யா வந்து 2026 பாஜகவில் ஒரு புதிய இளைஞர் இணைக்கப்பட்டு, எவருமே எதிர்பார்க்காத ஒரு புதிய இளைஞர் இணைக்கப்பட்டு, அவர்தான் அடுத்த ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வரப்போகிறார், வருவார். இது பதிவு 100% இது நடக்கக்கூடிய நிகழ்வு. இது வந்து நீங்க பிரபல ஜோதிடர்கள், மூத்த பத்திரிகையாளர் யாரை கேட்டாலும் இது சாத்தியமே இல்ல, நோட்டா கீழே வாங்க எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, அவர் வந்த பிறகு இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் தூக்கி போடுங்கன்னு சொல்லுவாரு. நீ நமக்கு இது ஒப்புச்சப்பா இருக்கு. பட் நடிகைகள் பாதிக்கப்படுறது பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது ஏன் இந்த அளவுக்கு தரைக்குறவா பேசணும்னு இருக்காங்க? நமக்கு வேணா அது ஒப்புச்சப்பா இருக்கலாம். ஆனா அவங்களோட கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சார், ஏன் சார் த்ரிஷாவுக்கு மட்டும் ஒரு நேத்து தமிழோட பாண்டியன் சார் மூத்த பத்திரிகையாளர் நான் பார்த்தேன் சார். எதனால சார் அவர் கேட்கிறார், எதனால த்ரிஷாவுக்கு மட்டும் தொடர்ந்து சர்ச்சைகளாக வந்து கொண்டே இருக்கிறது? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்ற தொடக்கமே வந்து ஏஎல் சூர்யா தான் ஆரம்பிச்சாரு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியும் வருது. அதுக்கு என்ன சொல்றீங்க? கரெக்ட், ஓகே. நான் தான் ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம், ஓகேங்களா? அதாவது நான் இறைவனுடன் ஒன்றி விட்டேன், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன். நான் ஒரு வார்த்தையை, நான் ஒரு மனிதரை நான் வந்து பேசுறேன் அப்படின்னா அதற்கு முடிவுரை எழுதப்படுகின்றது அர்த்தம். அதற்கு முடிவுரை, ஏன்னா நான் பேசின பிறகு நிறைய கான்ட்ரவர்சி, மன்சூர் அலிகான் கான்ட்ரவர்சி வந்தது, ரீசன்ட் கான்ட்ரவர்சி வந்திருக்கு. தமிழ பாண்டியன் சார் என்ன சொல்றாரு, வருண் மணியன் வந்து த்ரிஷா வந்து தன்னை கல்யாணம் செய்து கொள்ளுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோடிகளை நான் இழந்தேன், ஏமாற்றினார் அப்படின்னு தமிழா நான் சொல்லல, அவர் சொல்றாரு. திருப்பூர்ல வந்து ஒரு ரெட்டின்னு யாரோ பேர் எனக்கு சரியா நினைவில்லை, செல்ஃப் செக் 1 கோடி ரூபாய் செக் கொடுத்துருக்காங்க. த்ரிஷா மேனேஜர் போய் எடுக்க போயிருக்காரு, பேங்க் மேனேஜர்ல எடுக்க போயிருக்காரு. அப்ப போது கேட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி வந்து இப்ப என்னன்னு சொல்லும் போது, இல்ல அவங்க கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு போன் பண்ணி கேட்டதுக்கு, ஆமாங்க நாங்க தான் கொடுத்து அமிச்சோம், எடுத்துக்க சொல்லுங்க. அப்ப அவர் கேக்குறாரு, இது என்ன, எதுக்காக படத்துல நடிச்சாரா? த்ரிஷா மேனேஜருக்கு எதுக்காக இந்த 1 கோடி ரூபாய் செக் கொடுக்கணும்? அப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது சார். இப்போ நான் ஒன்னே ஒண்ணு சார், களஞ்சியம் பேசுறத பார்த்தேன் சார். சார், இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட புழுகுனிகளா இருக்கானுங்க. பயங்கரமான அப்பா, அதாவது முழு பூசணிக்காய வந்து சோத்துல மறைக்கிற கதைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கு. களஞ்சியம் பேசுறாரு. அது வந்து அவர்களுக்கு அவசியமா அப்படின்றாரு.
அது என்னை பேட்டி எடுத்தான் ஒருத்தன் ஃபெலிக்ஸ்னு, இப்போ ரெட்பிக்ஸ்ல பேட்டி எடுத்தாரு. என்னுடைய சாவை கேட்டுட்டே இருப்பேன். என்னுடைய சாவு நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், அவருக்கு தகவல் சொல்றேன். அவருடைய சாவு மர்மமாக இருக்கும், மர்மமாக இருக்கும். அவர் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன அவசியமா மனநோய், ஏவி ராஜுக்கு மனநோய். நான் கேக்குறேங்க, ஓப்பனா கேக்குறேன். ஓகேங்க, அதாவது அவர் ஒண்ணு இப்ப சொல்றீங்க ஆதாரம் வேணும் அப்படின்றீங்க. ஆதாரம் இல்லாம ஒரு விஷயம் எப்படி நீங்க பேச முடியும்ங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதுக்கு என்ன கேள்வியே முட்டாள்தனம்னு சொல்வேன் நான். ஆதாரம் இல்லாம என்ன வேணா பேசிடலாமா சார்? அதாவது நம்பகத்தன்மைன்றது வந்து எப்படி நீங்க ஆதாரத்தை காமிச்சாலும் மனிதனுடைய இயல்பு 50% தான் நம்புவான் சார். ஓகேங்களா? இப்போ நீங்க எப்படி ஆதாரம் கேட்கிற போது, டி நகர்ல நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன், எனக்கு நீ ஈசி கொடு, எனக்கு டாக்குமெண்ட் கொடு, லீகல் ஒப்பீனியன் கொடு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு சார். இதுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன சார் கொடுக்க முடியும் ஆதாரம்? சார், மக்கள் எல்லாம் முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? இப்ப கருணாஸ் எடுத்துக்கோங்க சார். இது அவர் என்ன பச்சை பாப்பாவா? கைவிரல் வச்சா கடிக்க தெரியாதா? அப்பவே வந்து அவர் மேல வந்து சர்ச்சை ஏற்பட்டது சார். இருந்துச்சு சார். அவரே வந்து சொன்னார், நான் சொல்லுவேன்னு சொன்னார் சார். எடப்பாடியை அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து வெளியே சொல்ல வேண்டியதா வரும்னு சொன்னார். அதற்கு பிறகு நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ப்ரீவியஸா யோசிச்சு பாருங்க. அவர் மேல் வழக்கு தொடுக்கப்பட்டு அத்தனை போலீஸ் அதிகாரிகள் அவர் வீட்டுக்கு காலங்காத்தால போய், அதற்கு பிறகு அவர் கட்சியிலிருந்து அரசியலிருந்து விலகினாரா இல்லையா? காரணம் என்ன? அப்போ நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க மக்களை கேக்குறேன். மக்கள், எங்களோட மக்கள் எல்லாம் வந்து கருணாஸ் வந்துட்டு கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அங்க போய் உனக்கு எவ்வளவு எப்படி இப்பேற்பட்ட பணம் வந்தது? 10 கோடி கைமாற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. வந்து எப்படி உனக்கு இவ்வளவு பெரிய நடிப்பினாலா? சரி, நாங்களாம் விரல வச்சு எங்களுக்கு கடிக்கவே தெரியாது. கடைஞ்செடுத்த முட்டாள்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நான் சொல்றேன். நீ இவர்களை போன்றவர்கள் எல்லாம் அந்த ஆட்சியும் அதிகாரத்துக்கும் வரக்கூடிய நபர் இருக்காரு பாருங்க, தலைதெறிக்க ஓடுவார்கள். இப்ப அரசியல் இருந்து விலகினார்ல, அது பாருங்க, கருணாஸ்க்கு சொல்றேன் தகவல் இது, தலைதெறிக்க ஓடுவார். என்ன சொல்றது, வந்து மக்கள் எல்லாம் கடைஞ்செடுத்த முட்டாள் நினைச்சிட்டு இருக்காரு. கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் சார், ஒண்ணுமே அவர் பண்ணவே இல்லையா? அவரு நான் கேக்குறேன், ஒண்ணுமே அவர் பண்ணல சார். உலகத்துக்கே தெரியும் சார், பத்திரிகைக்காரங்க மொத்தமா தெரியும் சார். இது வந்து அப்ப கேக்குறாங்க, அப்போ த்ரிஷா என்பது வந்து போனாங்கன்னா வந்து மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்குமே. அந்த மீடியாவுக்கு தெரியாம எவ்வளவு விஷயம் நடந்துட்டு தாங்க இருக்கு. ஓகேங்களா? மீடியா எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்க முடியுமா? எப்படி சார், அவர் தமிழா பாண்டியன் வந்துட்டு அவர் மேல எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு சார். அவர் மேல வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சார். ஓகேங்களா? நான் கேக்குறேன் சார், நான் வந்து நாளைக்கு ஞானம் அடைஞ்சிட்டேன் சார். சப்போஸ் உங்களுக்கு ஞானம் அடைஞ்சிட்டீங்க. ஆமா, இல்ல சார், ஓகே சார், எனக்கு எதிர்கால நிகழ்வுகள் தெரியும் சார். இன்னைக்கு நடக்குதுனாவே இது வந்து ஒரு கான்ட்ரோவர்சி ஏற்படுத்தினாவே இது முடிவுரைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இது வந்து ஏன் திரும்ப திரும்ப வரணும் சார்? நான் வந்து சப்போஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துக்கு வந்துட்டேன் சார், நாளைக்கு நான் வரப்போறேன், வந்துட்டேன் சார், என் மீது வழக்கு தொடுக்கப்படுது சார். ஓகேங்களா? என் மீது வந்து அவர்கள் வழக்கு தொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த வழக்கு நான் சந்திச்சிடறேன் சார், நாளைக்கு நான் அதிகாரத்துக்கு வந்துடுறேன் சார். ஓகேங்களா சார்? என்ன மீறி அவர்களால் எப்படி சார் வந்து அதிகாரத்தை மீறி அவர்களால் எப்படி சார் வாழ முடியும்? சொல்லுங்க நீங்க சார். தலைதெறிக்க வந்து சொல்றேனே, வந்து த்ரிஷாவும் த்ரிஷா அம்மாவும் நான் ஒண்ணுமே சொல்ல விரும்பல, ஒன்னும் சொல்ல விரும்பல. த்ரிஷா அம்மா கண்ணகி 1, த்ரிஷா கண்ணகி 2. போதுமா? திருப்தியா உங்களுக்குலாம்? மக்களுக்கு திருப்தியா? மக்களுக்கு தெரியும் சார். மக்கள் எல்லாம் முட்டாள் எல்லாம் கிடையாது சார். நான் இப்ப சொல்றேன், ஆட்சியும் அதிகாரத்துக்கும் வரப்போறவன் இவர்களுடைய சொத்தையும் பறிமுதல் செய்வான். த்ரிஷாவும் த்ரிஷா அம்மாவின் சொத்துக்களையும் பறிமுதல் நினைச்சா பண்ண முடியாதா? அதிகாரத்துக்கு பண்ண முடியாதுன்னு கேக்குறேன். இவர்கள் என்ன சொல்றது, இவர்கள் போடக்கூடிய பாருங்க, பல பேரை ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது தெரியல. அது அவன் நினைத்தால் அதிகாரத்துக்கு வரப்போறவன் இவர்கள் வந்து ஓடி ஒளிந்து கொள்வார்கள். இது பதிவு சார். நான் பயப்படவே இல்லை சார், பயப்படவே இல்லை. இது பதிவு. இவர்கள் சொத்துக்கள், பல சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். இவர்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அப்பேற்பட்ட சர்வாதிகாரி தான் வரப்போறான் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும். அப்ப என்ன சொல்றது, வந்து இப்போ சேரன் வந்து சப்போர்ட்டிவா குரல் கொடுக்கிறாரு. இப்போ நீங்களும் இவ்வளவு விஷயம் பேசும்போது நீங்களும் ஆதாரம் இல்லாம தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் சொல்லிட்டேன் தம்பி, இது முட்டாள்தனமான ஒரு கேள்வின்னு சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாதும் உங்களுடைய கெஸ்டர். இப்போ கெஸ்டர்னு சொல்றதை தாண்டி இப்போ நான் வந்துட்டு ஒரு விஷயம் ஏஎல் சூர்யா பத்தி கேக்குறேன்னா, அதுவும் வந்து ஆதாரம் நான் நம்ப முடியாதுல்ல. அவருடைய பண்ணிருக்க மாட்டாருன்ற விஷயம் எனக்கு தெரியும். பட் அதே நீங்க வந்துட்டு எல்லாரும் நம்பவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி முட்டாள்னு சொல்லும் போது அது ஒரு மாதிரி இல்ல சார். சார், 1 10ஆக திரிக்கப்படும் சார். ஓகேங்களா? அது ஒத்துக்கிறேன். என்னை பத்தி நீங்க 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து 4ஆ திரிப்பாங்க, 10ஆ கூட பேசப்படும். ஆனா சார், இப்படி பொத்தாம் பொதுவா வந்து ஒரு விஷயம் வந்து மறைக்கவே முடியாது. என்னை நான் நல்லவனா கெட்டவனா என்பது இந்த மக்களுக்கு கண்டிப்பாக தெரியதான் போகுது, தெரிய வரும் ஒரு நாளைக்கு. அதனால நம்ம சொல்லவே தேவையில்லை. நீங்க மொத்தமா இப்ப பாருங்க, இன்னைக்கு ஊடகங்கள், யூடியூப் சேனல்கள் வளர்ந்துருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பாத்தீங்கன்னா தினகரனா இருக்கட்டும், சன் டிவியா இருக்கட்டும், கலைஞர் டிவியா இருக்கட்டும், தினமலரா இருக்கட்டும், எல்லாருமே இந்த அரசியல்வாதிகளோடு கைகோர்த்து கொண்டு நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதே கிடையாது.
இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் பெருகுவதன் காரணமாக தான் இவ்வளவு பெரிய விஷயம் வெளியே வந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ்ல அது எப்படி நம்ம ஷேர் பண்றதும் கூட ஒரு பக்கம் இருக்கலாம்ல. அவங்களோட விஷயங்கள் வந்துட்டு அது என்னோட பர்சனல், நான் எதுக்கு நான் வெளியே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. இதையும் தாண்டி நான் மக்கள் வந்துட்டு எப்படி யோசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, உங்களோட பிரபலத்துக்காக நடிகைகள் பெயரை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. யார் மேல? தொடர்ந்து யாரெல்லாம் நடிகைகள் பேரை பயன்படுத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இப்ப அரசியல் மேடைகள்ல அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஒண்ணுமே நடக்காமலே அவர் வந்து இப்போ அவர் பயந்துட்டாருங்க. ஓகேங்க. அவர் வந்து இப்ப பல்டி அடிச்சு பேசுறாரு பாவம். என்ன மிரட்டலோ என்னமோ தெரியல. ஓகேங்களா? இப்ப எனக்கே தெரியும். கூவத்தூரில் நடந்த விஷயங்கள் பத்திரிகைக்காரரும் எனக்கும் வந்து காது வழியாக நண்பர்கள் வட்டத்திலும் அது வந்து கடிச்சு கொதறினாங்க. கொதறாத குறையா வந்துட்டு இந்த என்ன சொல்றது துணை நடிகைகள்லாம் பயந்து அடிச்சுட்டு வந்தாங்க. மனிதர்களே கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க. திராவிட ஆட்சி இதெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். எவ்வளவு கொடூரம். யோசிச்சு பாருங்க. இவர்களெல்லாம் வந்து நமக்கு நம்மள அதிகாரம் பண்ணக்கூடியவர்கள். என்ன சொல்றது வந்து எவ்வளவு அசிங்கமா இல்ல? ஒரு மனித தன்மையே இல்லாதவங்க இவங்க எல்லாம் வந்து. அதான் சொல்றேன். நஷ்டஈடு 50 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னா போதும். அத்தனை பெண்களும் வெளியே வந்துருவாங்க. யாரெல்லாம் கூவத்தூருக்கு போனாங்களோ அப்படின்றாங்க. அவர் சொல்றாரு அவர். கமலா பாண்டியன். ஆமா. என்னத்த சொல்றது சார் இது? என்ன சொல்றது? அப்பேற்பட்ட அவலங்கள் நடந்து கொண்டு இருக்குது சார். சரி கேக்குறேன். விஜய் வந்து இப்போ ஏன் குரல் கொடுக்கவே இல்ல இதுக்கு? விஜய் மட்டும் இல்ல, சக நடிகைகளே யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சேரன் கொடுத்திருந்தாரு, விஷால் கொடுத்திருந்தாரு. சேரன் மேல ஏகப்பட்ட புகார்கள் தெரியுமா உங்களுக்கு? சேரன் மேல இப்போ பெண்கள் ஏகப்பட்ட பெண்கள் பாலியல் புகார்கள் சொல்லியிருக்காங்க. இருக்கு. உண்மை. அது என்ன சொல்றேனே, முகமூடியை போட்டுக்கொண்டு இவர்கள் எல்லாம் சினிமாவுல வந்து ஐயோ இப்படிதான் கிடையவே கிடையாதப்பா அப்படின்னு களஞ்சியம் பேசுறாரு. ஐயால என்னதப்பா இது? இப்படியாடா போய் சொல்லுவீங்க? டேய் தோலை உரிக்கிட்டு வந்துட்டான்டா அவன். விரைவில் நான் சொல்றேனே உங்களெல்லாம் ஓடிடுவீங்கடா. நீங்கெல்லாம் வந்து பயங்கரமா இருக்க போகுது. 2026 சொல்றேனே தமிழக அரசியல் இப்ப அடுத்தடுத்து பரபரப்பாக இருக்கும். தமிழக வெற்றி கழகம் சொல்றீங்களா? தமிழக வெற்றி கழகம் இல்ல சார். தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் பரபரப்பாக இருக்கும். நான் சொல்றேனே நீங்க யாருமே நீங்க எதிர்பார்க்கறது என்ன? விஜய் வருவார், சீமான் வருவார், உதயநிதி வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல வந்து ஸ்டாலின் தான் வருவார், எடப்பாடி வருவார். நான் சொல்றேன் நம்ப முடியுதா உங்களால? புதிய இளைஞர் ஒருத்தர் வருவார் பாஜகவில். பாஜக தாமரை மலர்ந்துருச்சு ஆல்ரெடி. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்போ வந்துட்டு இப்போ எக்கனாமிக் டைம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க வந்து 20% ஓட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டாங்க சார். ஓகேங்களா? இப்போ நான் சொல்றேன் சார் 2026 பாஜக ஆட்சியை கைப்பற்றுகின்றது சார். ஓகே சார். உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி. நிறைய விஷயங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க. நிறைய விஷயம் சொன்னதுக்காக நன்றி. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.